ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இவனோட பேரு மின்னு. எதையோ ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம மின்னு ஸ்கூலுக்கு வரான். ஆக்சுவலி இவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். வேண்டா வெறுப்பாதான் ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்குள்ள வந்ததும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. பில்டிங் மேல ஒரு பையன் இருக்கான், கீழே குதிக்க பாக்குறான். இவனோட பேரு சியோக். மின்ன சியோக்க பாக்குறான். சியோக் மின்ன பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம சியோக்க ஸ்கூல்ல சில பேர் புள்ளி பண்றாங்க, பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் போன்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பான். டீச்சர் வந்து கேட்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் மதிக்காம வீடியோ பார்த்துட்டு இருப்பான். கடுப்பான டீச்சர் போனை லாக் பண்ணுவாங்க. இவன் தான் இதுல மெயின் வில்லன். இவன் பேரு ஜுன் ஹியோங். இவன் டீச்சர் கிட்ட ஏதோ தப்பான வார்த்தையில ஏதோ சொல்ல கடுப்பான நம்ம சியோக் அவனை அடிச்சிடறான். ஜுன் ஹியோங்கோட அல்ல கை நம்ம சியோக்கை எட்டி உதைக்கிறான். டீச்சர் தடுக்க பாக்குறாங்க. அவங்கள இன்னொரு அல்ல கை பிடிச்சிக்கிறான். இவனுக்கு யாரையுமே மதிக்க மாட்டானுங்க போல. இந்த கொடுமையெல்லாம் பாக்குற நம்ம மின் எதுவுமே பண்ண முடியாம திரும்பிக்கிறான். பாவம், அவனால என்ன பண்ண முடியும்? நம்ம சியோக்கோட தலையில வீட்டை கிளீன் பண்ற மாப்பை வச்சிருப்போம்ல, அதை தலையில வச்சு மின் கிட்ட அந்த மாப்போட குச்சியை கொடுக்கறாங்க. ரொம்பவும் அவமானப்படுத்துறாங்க. ஒவ்வொரு கிளாஸா நம்ம சியோக்கோ கூட்டுக்கிட்டு போய் இவன் ஒரு உதவக்காரன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பாக்குற நம்ம மின் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறான். டீச்சர் கிட்ட சொல்ல வரான். அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் பில்டிங் மேல இருக்கிற பால்கனில பேசிக்கிறத மின் மறைஞ்சிருந்து கேக்குறான். அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, இவங்களை எதுவுமே பண்ண முடியல. சவுத் கொரியால ஒரு லா இருக்கு போல, ஸ்டூடெண்ட்ஸ் மேல டீச்சர்ஸ் எல்லாம் கை வைக்க கூடாதுன்னு. இதை யூஸ் பண்ணி தான் இந்த புள்ளி கேங்ஸ் இப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் மின் கேக்குறான். அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் நம்ம சியோக்க தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே அந்த பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம மின் போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்கூலுக்கு வராங்க. எவிடன்ஸ் இல்லாதனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. போலீஸ்க்கு எவிடன்ஸ் தானே முக்கியம். அடுத்த சீன்லயே யாரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சியோக்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம மின்னையும் டார்ச்சர் பண்றாங்க. அவன் வாயில சரக்கெல்லாம் ஊத்தி ரொம்பவும் கொடுமைப்படுத்துறாங்க. பாக்குற நமக்கே பாவமா இருக்கும் இந்த சீன்லாம். ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் தாங்க முடியாத நம்ம மின் சியோக் மாதிரியே தற்கொலை பண்ணிக்க அந்த பில்டிங் மேல வந்து நிக்கிறான். அவனால அப்படி பண்ண முடியல. அவனுக்கு பயமா இருக்கு. கீழே இறங்கி அப்படியே தேம்பி அழுகுறான். நம்ம மின்ன தான் காட்டுறாங்க. மின்ன அந்த புள்ளி கேங்ல இருக்கிற ஒரு அல்லக்கை மின்ன போட்டு அந்த அடி அடிக்கிறான். அப்ப அந்த அல்லக்கை மின் கிட்ட என்ன கோவம் வருதா, அடிடான்னு சொல்றான். அப்போ ஒரு கை பொலீர்னு அந்த அல்லக்கை கண்ணத்துல அடி விழுது. ஒரு நிமிஷம் அந்த அல்லக்கைக்கு ஒண்ணுமே புரியாது. யாரா அடிச்சான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. இவரோட பேரு நா ஹான்ஜின். இவரை நம்ம இன்ஸ்பெக்டர்னு வச்சுப்போம். அந்த அல்லக்கை நம்ம இன்ஸ்பெக்டரை அடிக்க வரான். இன்ஸ்பெக்டர் பொழந்து எடுக்கிறாரு. நல்ல சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் இந்த சீன். அப்போ அங்க ஜுன் ஹியோங் வரான். இன்ஸ்பெக்டரை பார்த்து, என்ன புது டீச்சரா, ஸ்டூடெண்ட்ஸ் மேல டீச்சர் கை வைக்க கூடாதுன்னு தெரியாதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க சொல்றான். இதை பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர், வீடியோ தானே நல்லா எடுங்கன்னு சொல்லி ஒரு அல்லக்கைய கண்ணத்துல அடிச்சார் இல்லையா, அவனை தூக்கி மறுபடியும் ஒரு அடி சும்மா பொலீர்னு அடிப்பாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா போக அங்க இந்த ஸ்கூல் பிரின்சிபல் டீம் வராரு. யார் நீ, எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறேன்னு, ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் கை வைக்க கூடாது தெரியாதான்னு சொல்லி கேக்குறாரு. அப்போதான் நம்ம இன்ஸ்பெக்டர் ஐடி கார்டை எடுத்து காட்டுறாரு. ERPB இன்ஸ்பெக்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாரு. பிரின்சிபல் இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு இன்னொரு டீச்சர் கிட்ட கேக்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இதை பத்தி தெரியாது, வாய்ப்பு இல்ல, இதை இப்பதான் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாரு. எதுக்கு இந்த அமைப்பு இங்க வந்திருக்குன்னு பிரின்சிபல் கேட்க, புள்ளினால ஒரு பையன் இறந்துட்டான், அதை பத்தி விசாரிக்கன்னு சொல்றாரு. உடனே நம்ம பிரின்சிபல் கிம், அப்படிலாம் எங்க ஸ்கூல்ல நடக்கவே இல்லன்னு போய் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இங்க படிக்கிறவங்க பெரிய பெரிய பணக்கார பசங்க, அரசியல்வாதி பசங்கன்னு சொல்றாரு. அவங்கள கரெக்ட் பண்ணா நம்ம லைஃப் செட்டில் ஆகும்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர், அதை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த புள்ளி கேங் பசங்க கூகுள் பண்ணி பாக்குறாங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு. அதை பத்தி எந்த டேட்டாவும் வெப்சைட்ல வரல. இவங்க குழம்புறானுங்க. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் சியோக் மின் புள்ளி கேங் இருக்கிற கிளாஸுக்கே டீச்சரா வராரு. அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. ஒவ்வொரு பேரா கூப்பிடுறாரு. எல்லாரும் பிரசன்ட்னு சொல்ல நம்ம ஜுன் ஹியோங் பேரை கூப்பிட்டா அவன் நக்கலா வெறும் கை மட்டும் தூக்குறான். அப்புறம் சியோக் பேரை கூப்பிடுறாரு. கிளாஸ் சைலண்டா ஆகுது. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர், ஓ அவன் செத்துட்டான்ல, எதுக்கு செத்தான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு ஸ்டூடெண்ட் கிட்ட. அதுல ஒருத்தன் நக்கலா, சார் அவன் ஸ்டடி பேசஸ் தாங்காம மேல இருந்து விழுந்து செத்துட்டான்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். கடுப்பான நம்ம இன்ஸ்பெக்டர், இன்னொரு முறை செத்தவங்களை இப்படி கிண்டல் பண்ற மாதிரி பேசின வாயை கிழிச்சிடுவேன்னு அவன் உதட்ட இழுத்து கீழே தள்ளி விடுறாரு. கடுப்பான அவன் இன்ஸ்பெக்டரை அடிக்க வரான். டேபிள் மேல இருந்த புக்கை எடுத்து சும்மா பொங்குன்னு அடிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேக்குறாரு, உங்க கூட படிக்கிற பையன் இறந்து போயிட்டான், கொஞ்சம் கூட வருத்தமே இல்லன்னு சொல்ல உடனே ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. நடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பிளாங்க் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. உடனே நம்ம ஜுன் ஹியோங் ஸ்டூடெண்ட்டை மிரட்டுறான். எல்லாரும் அவங்க இடத்துலயே உட்காருங்கன்னு பயமுறுத்துறான். அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ஜுன் ஹியோங் கிட்ட வந்துட்டு, எப்படியெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்கல நீ உங்களன்னு சொல்லி
ஜுன்ஹியோங் கிட்ட வந்துட்டு அவன் தலைய வந்து டேபிள்ல சாச்சி கைய மேல தூக்கி டேபிள்ல அடிப்பாரு பாருங்க, காது சும்மா கொயிங்கின்னு ஆயிடும் அவனுக்கு. ஆன்னு கத்துவான். இப்ப மட்டும் நீ பிளாங்க் போடல உன்னை அவ்வளவு தாண்டான்னு சொல்லிட்டு மிரட்ட அவன் பயந்து பிளாங்க் போட மொத்த கிளாஸுமே பயந்து பிளாங்க் போடும். அங்க சீன் கட் பண்ணா ஸ்கூல் கேண்டீன்ல தான் காட்டுறாங்க. ஜுன்ஹியோங் லைன்ல நிக்காம ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு வாங்குறான். அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் ஜுன்ஹியோங்க பார்த்து நீ எல்லாம் எப்படா வெக்கமே இல்லாம சாப்பிடுறன்னு கேட்க, ஜுன்ஹியோங் அங்க இருக்கிற ஃபுட்டை கையிலேயே எடுத்து அவன் பிளேட்ல வைக்கிறான். பார்க்கவே கன்றாவியா இருக்கும் இந்த சீனு. அந்த ஃபுட்டை அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுவான். பின்னாடி இருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் எட்டி ஒண்ணு விடுவாரு பாருங்க, அந்த டஸ்ட்பின் மேலேயே விழுந்து ஜுன்ஹியோங் உடம்பு ஃபுல்லா சாப்பாடு கொட்டிக்கும். உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு கிளீன் பண்ற மாப்பை வச்சு அப்படியே இவனை கிளீன் பண்றான். இப்படிதானே இவன் நிறைய பேருக்கு பண்ணிருப்பான், தேவைதான் இவனுக்கு. அப்ப இன்ஸ்பெக்டர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வீடியோ எடுக்க சொல்றாரு. இதையும் வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு நக்கலா சொல்றாரு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு கிளாஸ்ல இருந்து வெளியில வரான். மின்ன பார்த்ததும் எட்டி உதைக்கிறான். என்ன சந்தோஷமா இருக்கா உனக்குன்னு கேக்குறான். சவுத் கொரியால பொதுவா ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளாஸ் ரூமை கிளீன் பண்ணணும். இவன் எதையும் பண்ணாம வீட்டுக்கு வந்துடுவான். நம்ம இன்ஸ்பெக்டர் ஜுன்ஹியோங் வீட்டுக்கே வந்துடுறாரு. அவங்க அப்பா கிட்ட உங்க பையன் கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணாமலே வந்துட்டான்னு சொல்றாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒண்ணுதான், உங்க பையன் மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடியே ஜுன்ஹியோங் காதை திருகி கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. இவரோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி, எம்பியும் கூட. அதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்டர் மதிக்கவே இல்ல, வாடான்னு வலிச்சிட்டு போயிடுறாரு. ஜுன்ஹியோங் தான் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கான். கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா போட்ட தேவைதான் உனக்குன்னு நம்ம பாக்குறப்போ ஜுன்ஹியோங் கிரிமினலா யோசிக்கிறான். இன்ஸ்பெக்டரை பழிவாங்க அவனே பாத்ரூம்ல முட்டிக்கிட்டு அவனை காயப்படுத்திக்கிறான். மறுநாள் ஜுன்ஹியோங்கோட அப்பா ஸ்கூலுக்கு வராரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து என் பையனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் நான் அவனை கிளீன் பண்ணதானே கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன், எப்படி அடிபட்டுச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஜுன்ஹியோங்கோட அப்பா அப்போ என் பையன் தான் வேணும்னு முட்டிக்கிட்டான்னு சொல்றீங்களான்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் ஆமா அப்படி கூட இருக்கலாம்ல சொல்ல அவரு கடுப்பாகி கிளம்புறாரு. இப்ப நம்ம மின்னதான் காட்டுறாங்க. அந்த புள்ளி கேங் மின்ன போட்டு அடி அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அடி வாங்கிட்டே நம்ம மின்னு சியோக்கு ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தா இல்லையா, அந்த இடத்த பாக்குறான். அங்க போய் நம்மளும் செத்துலாம், இவங்க டார்ச்சர் தாங்க முடியலன்னு அங்க நிக்கிறான். இப்போ பின்னாடி இருந்து யாரோ லைட்டா தள்ளுற மாதிரி பண்ண மின்னுக்கு கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வருது. யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர். என்ன சாகணுமா, கீழே தள்ளி விடுவான்னு கேட்க, ஐயோ சார் வேண்டாம் சார்னு பயத்துல அழுகுறான். இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் சாகணும்னு நினைக்கிறேன்னு அவன் கிட்ட நல்லா பேசி அவன் மைண்ட மாத்துறாரு. அப்படியே வெளியில போய் சாப்பிடுறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆக ஜுன்ஹியோங்கோட அப்பா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரான சாய் கேங்க தான் பார்க்க வராரு. ERPBயை எதுக்காக உருவாக்குனீங்க, இதனால மக்கள் நம்மள வெறுப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்றாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீச்சரை குத்தி கொலை பண்ணிருக்கான். இந்த மாதிரி வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதான் இதை உருவாக்கணும்னு சொல்ல, ஜுன்ஹியோனோட அப்பா எதுக்கு என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னு கேக்குறாரு. அப்ப மினிஸ்டர் உங்க பையன் அங்கேயே படிக்கிறாருன்னு கேட்க, ஜுன்ஹியோனோட அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு அப்பா தன்னோட பையனுக்காக எந்த எல்லைக்கும் போவான்னு மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. மறுநாள் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக ஜுன்ஹியோங் அப்பா அங்க வர அவரை பத்தின சில சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் ஆகுது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாம ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ள போயிடுறாரு. உள்ள நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தான் இருக்காரு. இவர்கிட்ட போய் நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களா, நம்ம எல்லாம் ஒரே கட்சி இப்படி பண்ணலாமான்னு கேட்டு கத்துறாரு. எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, படிப்பு விஷயத்துல எந்த கட்சியா இருந்தாலும் இப்படிதான் முடிவு எடுப்பேன், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்லயே ஜுன்ஹியோங் அப்பாவுக்கு பதவி போயிடுது. நியூஸ்ல மீடியால எல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகி நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இந்த முறை கொஞ்சம் பெரிய இடத்துல தான் கை வச்சு இருக்கும், எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்து கேட்க, அப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு டைலாக் விடுறாரு, எதிர்க்க புல்லட்டே வந்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் புல்லட்ல முன்ன பின்ன அடி வாங்கிருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குன்னு புல்லட்ல அடி வாங்க சொல்றியான்னு சொல்ல, இன்ஸ்பெக்டரும் சிரிச்சுட்டே அங்கிருந்து போறாரு. அப்படியே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஜுன்ஹியோங்க அவங்க கேங் ஆளுங்களே புள்ளி பண்றாங்க. உங்க அப்பா இல்லனா நீ எல்லாம் ஆளே இல்லன்னு இவன் மத்தவங்களுக்கு பண்ணுவான் பாருங்க, அதே மாதிரி இவனுக்கு பண்றாங்க. கடுப்பாகி அங்கிருந்து போயிடுறான். அப்ப நம்ம மின் சியோக்கு இருந்த டேபிள தான் பாக்குறான். சியோக்கு இவங்க பண்ண டார்ச்சரை நினைச்சு பார்த்து செத்த இடத்துல போய் கதறி கதறி அழுகுறான். அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஆறுதல் படுத்துறாரு. அவன் செத்ததுக்கு நீ காரணம் கிடையாதுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாரு. ஜுன்ஹியோங் அவனை கலாச்ச கடுப்புல கிளாஸ் ரூமுக்கு வந்து எல்லார் மேலேயும் பெட்ரோலை ஊத்தி ரூம் லாக் பண்ணி கொளுத்த பாக்குறான்.
அங்க வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் அவனை எட்டி ஒதைக்க கீழே விழுந்து அவன் மேலேயும் பெட்ரோல் கொட்டிக்குது. இவ்வளவு நடந்து நீ திருந்தலன்னு லைட்டரை எடுத்து அங்க சிந்தி இருக்கிற பெட்ரோல்ல போட ஜுன்னியும் தெரிச்சு ஓடுறான். ஃபைனலா அவன் பண்ண தப்புலாம் ஒத்துக்கிறான். அப்ப இன்ஸ்பெக்டர் உன் உயிர் மேல உனக்கு பயம் இருக்கிற மாதிரி தானே சியோக்குக்கும் இருந்திருக்குன்னு கேட்க தப்பு உணர்ந்து கதறி கதறி அழுகுறான். அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் கிளம்பி போக போலீஸ் வந்து இவனையும் அந்த கேங் பசங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபலையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் ERPBயோட வெப்சைட்ல புள்ளி பண்ண 3 பேரோட போட்டோவும் அப்லோட் பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க மன்னிக்காத வரை இந்த போட்டோ எடுக்க மாட்டோம்னு ERPB சொல்லிடுறாங்க. அப்புறம் சியோக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் அஞ்சலி செலுத்துறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் மலை மேல ஏறி ஒரு கல்லறைக்கு வராரு. அங்க நம்ம இன்ஸ்பெக்டரும் வராரு. இவங்க 2 பேரும் ஏன் இங்க வர்றாங்க, அந்த கல்லறைக்கும் இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்னு போக போக தான் நமக்கு காட்டுவாங்க போல. இப்படியே இந்த எபிசோட் முடியுது.